நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை குறித்தன தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்கும். இப்போ கர்த்தருடைய தூதன் சகரியாங்கிற சகரியா அவரும் தீர்க்க தரிசனம் சொன்னவர் தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி கிடையாது. இவர் யோவான் ஸ்நானனுடைய அப்பா. தூதன் சொல்கிறாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், அவன் பிறப்பை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். கையை தட்டி. ஏன் அவன் ஸ்கிரிகளில் பிறந்ததுலே பெரியவன் அப்படின்னா, அவன் பிறக்கிறதுலே அநேகருக்கு சந்தோஷம் உண்டாயிருமா. அவன் பிறக்கிறதே சந்தோஷம். கையை தட்டி. நீங்கள் பிறந்தாலும் சந்தோஷம்தான். எத்தனை புரியுது? ஏனென்றால் யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி, நீங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி. நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று ஏசப்பா சொன்னார் இல்லையா? நீங்கள் இப்போ உங்கள் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். யோவான் ஸ்நானனை குறித்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறிச்சு? கொஞ்ச நாள் கழித்து தானே நிறைவேறிச்சு. அப்படித்தான் உங்கள் மேலேயும் அந்த தீர்க்க தரிசனம் இருக்குது. அது அந்த டைம் வரும்போது வெளிப்படும். ஓகே.